தற்பொழுது திமுக மாநிலங்களவை உறுப்பினர் திருமதி கனிமொழி இந்த முழு அடைப்பு போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். சென்னை அண்ணா சாலையில் அங்கே சாலையில் அமர்ந்து கொண்டு திமுக மாநிலங்களவை உறுப்பினர் திருமதி கனிமொழி அவர்கள் மற்றும் பல்வேறு திமுக தொண்டர்கள், மகளிர் அணியைச் சேர்ந்த பல்வேறு உறுப்பினர்கள் என இந்த முழு அடைப்பு போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து தற்பொழுது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். காவிரி பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு ஆண்டும் இந்த பருவமழையின் போது காவிரி நீரை பங்கிட்டுக் கொள்வதில் தமிழகம் மற்றும் கர்நாடகாவிற்கு பல்வேறு விதமான பிரச்சனைகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஆண்டாண்டு காலமாக தொடர்ந்து நடைபெற்று வரும் இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கம்தான் இந்த முழு அடைப்பு போராட்டத்தின் மிக முக்கிய நோக்கமாக இருக்கிறது. மேலும் இந்த காவிரி பிரச்சனை காரணமாக கடந்த சில நாட்களாகவே கர்நாடகத்தில் தமிழர்கள் மீது பல்வேறு கட்ட வன்முறைகள் கட்டவிழ்த்துவிட்டது. பல்வேறு பேருந்துகள் எல்லாம் எரிக்கப்பட்டன. தமிழர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்தும் இந்த முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இப்பொழுது சென்னையில் அண்ணா சாலையில் திமுக மாநிலங்களவை உறுப்பினர் திருமதி கனிமொழி அவர்கள் இந்த முழு அடைப்பு போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து திமுகவினருடன் சேர்ந்து சாலையில் அமர்ந்து தற்பொழுது போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். அதற்கான நேரடி காட்சிகளை தான் இப்போது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஏற்கனவே சென்னை எக்மோரில் திமுக பொருளாளர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் போராட்டமும் நடைபெற்றது. முழு அடைப்பிற்கு ஆதரவு தெரிவித்து அவர்கள் பேரணியிலும் ஈடுபட்டனர். காவிரி பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும், மத்திய அரசு இதில் மிக முக்கிய கவனம் எடுத்து இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காண நடவடிக்கையை எடுக்க வேண்டும் போன்ற கோஷங்களை எழுப்பி போராட்டம் நடைபெற்று வந்திருக்கக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்த்தோம். இப்பொழுது சென்னை அண்ணா சாலையில் திமுக மாநிலங்களவை உறுப்பினர் திருமதி கனிமொழி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். சுற்றிலும் போலீசார் பாதுகாப்பிற்காக அங்கே குழுமி இருக்கிறார்கள். திமுக தொண்டர்கள் பல்வேறு தட்டிகளை கைகளில் ஏந்தி இருக்கிறார்கள். அவர்களுடைய கொடிகளையும் ஏந்தி கொண்டு இந்த காவிரி பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்பதை வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். மகளிர் அணியைச் சேர்ந்த பல்வேறு உறுப்பினர்களும் இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். சென்னை அண்ணா சாலையில் திமுக மாநிலங்களவை உறுப்பினர் திருமதி கனிமொழி போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அங்கே களத்திலிருந்து எமது செய்தியாளர் லோகநாதன் தகவல்களை தர காத்திருக்கிறார். லோகநாதன், சொல்லுங்க, திமுக மாநிலங்களவை உறுப்பினர் திருமதி கனிமொழி இப்ப இந்த முழு அடைப்பிற்கு ஆதரவு தெரிவித்து அங்க போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனை திமுக தொண்டர்கள் அங்கே குவிந்திருக்கிறார்கள்? மேலும் மகளிர் அணியில் எந்தெந்த முக்கிய நிர்வாகிகள் இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்காங்க? இப்ப பாத்தீங்கன்னா நாம இருக்கக்கூடிய பகுதி அண்ணா சாலையில் உள்ள அண்ணா சிலை பின்புறம் திமுக மகளிர் அணி செயலாளர் திரு கனிமொழி அவர்கள் தலைமையிலையும் ஜே அன்பழகன் கூட இருந்து இந்த போராட்டத்தை நடத்தி வராங்க. 100க்கும் மேற்பட்ட திமுக உறுப்பினர்கள் இந்த போராட்டத்தில் பங்கு பெறாங்க. இவங்க சாலையில் அமர்ந்து தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்து வராங்க. 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கையில கொடியேந்தியும் பெண்கள் உட்பட அனைவரும் இந்த போராட்டத்தில் பங்கு பெறாங்க. ஒரு காவிரி நதிநீர் கொண்டு வர வேண்டும், அந்த காவிரி நதிநீரை உரிய முறையில தமிழகத்துக்கு பெற்றுத்தர வேண்டும் என்ற நோக்கோடு பெண்களும் பல்வேறுபட்ட கட்சியினரும் இங்க தற்போது சாலை மறியலும் சாலையில் அமர்ந்து தங்கள் போராட்டத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர். லோகநாதன், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. திமுக மாநிலங்களவை உறுப்பினர் திருமதி கனிமொழி இந்த முழு அடைப்பிற்கு ஆதரவு தெரிவித்து போராட்டம் நடத்தி வரக்கூடிய நேரடி காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். காவிரி பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும். மேலும் இந்த காவிரி பிரச்சனை தொடர்பாக கடந்த சில நாட்களாக கர்நாடகத்தில் வன்முறை நிலவியது. அப்பொழுது தமிழர்களின் மீது பல்வேறு கட்ட வன்முறைகள் நடத்தப்பட்டன. பேருந்து எரிப்பு, தீ வைப்பு சம்பவங்களும் ஆங்காங்கே நடைபெற்றன. தமிழர்களுடைய கடைகள் அடித்து நொறுக்கப்பட்டன. தமிழகத்திலிருந்து சென்ற லாரி டிரைவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. ஆக பல்வேறு தாக்குதல்கள் நடைபெற்றன. திருமதி கனிமொழி அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கக்கூடிய நேரடி காட்சிகளை பார்க்கலாம். நான் என்ன பண்ண முடியும்? சென்னை அண்ணா சாலையில் திமுக மாநிலங்களவை உறுப்பினர் திருமதி கனிமொழி அவர்கள் இந்த முழு அடைப்பு போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து மகளிர் அணியைச் சேர்ந்த பல்வேறு தலைவர்களும் அதேபோல திமுக தொண்டர்களும் தற்பொழுது முழு அடைப்பிற்கு ஆதரவு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய நேரடி காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். காவிரி பிரச்சினைக்கு நிச்சயம் நிரந்தரமாக தீர்வு காண வேண்டும்
தமிழ் யாருமா?